வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான பிரியாணி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பிரியாணி. அதை எப்படி பண்ணுறது, உருளைக்கிழங்குல என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதம் சமைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இது நம்ம உடலில் குளுக்கோஸ், ஆக்சிஜன், அப்புறம் விட்டமின் பி, ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கிறது இதில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உருளைக்கிழங்குல இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருந்தது நம்ம பாடியில் இதெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்மளோட மூளை செயல்பாட்டுக்கும் நரம்பு மண்டல செயல்பாட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் உருளைக்கிழங்குல இது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இது நீங்கள் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் சுகர் பேஷண்ட்ஸ் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கரில் தான் நம்ம சமைக்க போகிறோம். அதே குக்கரில் 1.5 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது அப்படியே இருக்கட்டும். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு தாளிக்க, அதுக்கப்புறம் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். நல்லா எண்ணெயில் பரட்டியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், நான் கீரல் போடாமல் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா 1 தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா களைஞ்சிட்டும். இதில் வாய் புண்ணு, நாக்கில் புண்ணு, அப்புறம் அந்த சைடு கன்னத்துலலாம் அடிக்கடி புண்ணு வரும். அவங்கெல்லாம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புண்ணு சரியாக போயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தாச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு இதை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இது அதிகம் டைம் எடுத்துக்காது. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் உருளைக்கிழங்கு தண்ணியில் வச்சுருக்கோன்னா கட் பண்ணிட்டு வெளில வச்சிங்கன்னா கருத்த மாதிரி போயிடும். அதனால் அது தண்ணியில் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காயெலாம் நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் தான் போட்டு வச்சிடணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தியாச்சு. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். வரத்தோ இல்லைங்களா, அந்த பொடியை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணியாச்சு. அந்த பொடி 3 டீஸ்பூன் உள்ளே சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி. இப்போ இதுக்கு நான் பிரியாணி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அது நான் 1 டம்ளர் அளவு எடுத்தேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கிரேவி இல்லை, அதனால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து நான் 2 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசியை நல்லா 2 டைம் கழுவினதுக்கப்புறமா 1/4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலால் வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை, புதினால தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் வர டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டுட்டு கரெக்டாக நான் 1 விசில் தான் விட்டேன். எனக்கு கரெக்டாக ரெடியாக இருந்தது. அடி பிடிக்காமல், சாதம் நல்லா உதிரியாக, கிழங்கு நல்லா உடஞ்சிடாமல் சூப்பராக இருந்தது. நீங்கள் நார்மலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓரமாக எடுங்க, நடு பக்கமாக எடுக்க வேண்டாம். இப்போ இதை நான் பாருங்கள், அரிசி நல்லா உதிரியாக வெந்திருக்கு, ஆனால் உடையவே இல்லை. கிழங்கும் அதே போல் தான். நல்லா சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு பிரியாணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.